இப்ப இருக்கிற நிறைய அம்மாக்களுக்கு இருக்கிற ஒரு டவுட், ஒரு அம்மாவா என்னுடைய வேலையை நான் சரியா செய்யறேனா, என் பிள்ளைங்களை சரியா கவனிச்சுக்கிறேனா, போதுமான அளவுக்கு பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றேனா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நிறைய டவுட். இன்னும் ஒரு ரிசர்ச் சொல்லுது 75% அம்மாக்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குதா. இந்த மாதிரி சந்தேகம் நமக்கு இருக்கவே வேண்டாம். ஏன்னா ஒரு அம்மாவா இருக்கிறது ஒரு மேன்மையான, அது கூடயுமே கம்பேர் பண்ண முடியாத ஒரு பணி. அதுதான் ஒரு அம்மா. இப்ப நம்ம எங்க செல்ஃப் டவுட் எல்லாம் வருதுன்னா, மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கும் போது, நம்ம நெய்பர்ஸை பார்க்குவோம், இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களை ஸ்கூல்ல விடும் போது அங்க வர்ற பேரண்ட்ஸை பார்க்கறது, அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அதை கேட்டுக்கிட்டு நம்ம மனசுல போட்டு குழப்பிக்கிறது, இல்ல நம்ம பிள்ளைங்க நம்மள்ட்ட சொல்லுவாங்க, அவங்க இங்க போனாங்களா அங்க போனாங்களா, இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டாங்களா, இதெல்லாம் பேசும்போது நமக்கு ஒரு பயங்கர செல்ஃப் டவுட். ஐயோ, நம்ம பிள்ளைங்களை நம்ம சரியா வளர்க்குறோமோ, தேவையானதை கொடுக்குறோமோ, இந்த மாதிரி எல்லாம் ஒரு சந்தேகம். தயவு செய்து இந்த மாதிரி சந்தேகம் வேண்டாம். ஏன்னா ஒரு ஒரு குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப, நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ப, அது நம்ம தான் பிளான் பண்ணிக்கிறோம். ஒரு அப்பா அம்மா ஒரு பேரண்டா நம்ம டிசைட் பண்ணி நம்ம பிள்ளைக்கு எது பெஸ்ட். எல்லாம் பணத்தால மட்டுமே நிறைவு செய்ய முடியாது. எல்லா தேவைகளையுமே பிள்ளைங்களோட நம்ம அடிக்குவேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்றது, இல்ல இந்த மாதிரி எதுலயா ஒன்றத்துல காம்பன்சேட் பண்ணிக்கிடலாம். நீங்க கம்பேர் பண்ணாம உங்களோட வீட்லயே டிஸ்கஸ் பண்ணி உங்க குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் வருமானத்திற்கு ஏற்ற மாதிரியும் பிள்ளைங்களை ஒரு கிரவுண்ட் ரூல்ஸ் செட் பண்ணி பிள்ளைங்களை வளர்த்தீங்கன்னாவே அதுதான் பெஸ்ட். எந்த சந்தேகமும் உங்க மேல நீங்க படாம உங்களோட பணியை தொடர்ந்து செய்யுங்க.